கேரளால கூடதாய்ன்னு ஒரு ஊரு. அங்க ஒரு அமைதியான வீட்டுக்குள்ள 4 சுவர்களுக்குள்ள 14 வருஷமா ஒரு பயங்கரமான ரகசியம் உறங்கிக்கிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு அந்த ரகசியத்தை தான் நம்ம தோண்டி எடுக்க போறோம். ஒரே குடும்பத்துல நடந்த தொடர் மர்ம மரணங்களோட திகிலும்ட்டு முன்னை கதை இது. யோசிச்சு பாருங்க, ஒரே குடும்பம் 14 வருஷம் 6 சாவு. இது எல்லாமே சும்மா தற்செயலா நடந்திருக்க முடியுமா? இந்த ஒரு கேள்விதான் இந்த முழு விசாரணையோட ஆணிவேராவே இருந்துச்சு. வாங்க இந்த மர்மத்துக்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இந்த கதையோட தொடக்கம் பல வருஷத்துக்கு முன்னாடி இல்ல, ரொம்ப ரீசெண்டா 2019ல தான் ஆரம்பிக்குது. வெளிநாட்டுல இருக்கிற ஒரு சொந்தக்காரோட மனசுல பொறி தட்டின ஒரு சின்ன சந்தேகம், அதுதான் இவ்ளோ பெரிய பூகம்பத்தையே கிளப்பி விட்டுச்சு. சரி, சந்தேகம் வந்தாச்சு. அடுத்து என்ன? போலீஸ் ஒரு பயங்கரமான முடிவுக்கு வராங்க. புதைக்கப்பட்ட உடல்களை எல்லாம் திரும்பவும் தோண்டி எடுத்து பரிசோதனை பண்ணணும். இதுதான் இந்த கேஸ்ல ஒரு பெரிய முக்கியமான டேர்னிங் பாயிண்ட். ஒரு கிடப்புல போடப்பட்ட வழக்கு எப்படி ஒரு சீரியல் கில்லிங் கேஸா வாரிச்சு தெரியுமா? 3 ஸ்டெப்பு தான். முதல்ல சந்தேகம் போலீஸுக்கு போகுது. 2வது உடல்களை தோண்டி எடுக்கிறாங்க. 3வது தடயவியல் சோதனை, அதாவது ஃபாரன்சிக் டெஸ்ட். இந்த முறையான அணுகுமுறை தான் உண்மையா வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துச்சு. அந்த ஃபாரன்சிக் டெஸ்ட்ல என்ன கிடைச்சது தெரியுமா? ஒரு பயங்கரமான உண்மை, சயனைடு. இந்த சயனைடு இருக்கே, இது ரொம்ப கொடூரமான விஷயம். குடிச்ச அடுத்த செகண்ட் ஆள் காலி. ஆனா பார்க்கறதுக்கு அப்படியே ஹார்ட் அட்டாக் மாதிரி இருக்கும். அதனால தான் இத்தனை வருஷமா யாருக்குமே சந்தேகமும் வரல. இப்போ போலீஸ் கையில சயனைடுன்னு ஒரு பெரிய ஆயுதம் கிடைச்சிருச்சு. இத வச்சு நடந்த ஒவ்வொரு சாவையும் மறுபடியும் அவங்க பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போதான் இத்தனை நாளா அவங்க கண்ணுக்கு தெரியாம மறைஞ்சிருந்த ஒரு கொடூரமான பேட்டர்ன், ஒரு கோலம் அவங்களுக்கு புரிய வருது. இந்த கொலைச்சங்கிலியோட முதல் கண்ணி ஜொல்லி ஜோசப்போட மாமியார் அண்ணம்மா தாமஸ். எல்லாரும் அவங்க வயசாகி இயல்பாதான் செத்துட்டாங்கன்னு தான் நினைச்சாங்க. ஆனா அந்த நம்பிக்கைக்கு பின்னால ஒரு பயங்கரமான சதி ஒளிஞ்சிருந்திருக்கு. இங்கிருந்து தான் எல்லாம் ஆரம்பிக்குது. 2002ல அன்னைக்கு அன்னமா சூப் குடிச்ச கொஞ்ச நேரத்திலேயே திடீர்னு மயங்கி விழுந்து இறந்து போறாங்க. ஆனா வயசானவங்க தானே அப்படின்னு சொல்லி குடும்பத்துல யாருமே பெருசா கண்டுக்கல. இதுதான் ஜொலியோட முதல் குற்றம்னு போலீஸ் நம்புது. 6 வருஷம் கழிச்சு அடுத்த குறி, ஜொலியோட மாமனார் டாம் தாமஸ். அவரோட மரணமும் வயசானதுனால வந்த இயற்கையான மரணம்னு ரொம்ப ஈஸியா எல்லாரும் நம்பிட்டாங்க. இப்போ யோசிச்சு பாருங்க, குடும்பத்தோட 2 பெரிய தலைகளும் போனதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கும்? வீட்டு கண்ட்ரோல், சொத்து, பணம் எல்லாமே மெதுவா ஜொல்லியோட கைக்கு வருது. இது வெறும் கோயின்சிடன்ஸா? இல்ல இது ஒரு பக்காவான பிளானா? ஒரு தெளிவான பண நோக்கம் இங்க வெளிச்சத்துக்கு வருது. அடுத்ததுதான் ரொம்ப முக்கியம். 2011ல ஜுல்லியோட கணவரே ராய் தாமஸ் இறந்து போறாரு. ஆனா இது கொலைன்னு சொல்லப்படல, தற்கொலைன்னு சொல்லி கேஸ மூடிட்டாங்க. இது குற்றவாளிக்கு விசாரணையை திசை திருப்ப கிடைச்ச ஒரு பெரிய பிளஸ் பாயிண்டா அமைஞ்சது. இந்த ஒரு மரணத்துக்கு மட்டும்தான் போஸ்ட்மார்ட்டம் செஞ்சாங்க. அப்போ உடம்புல விஷயம் இருக்குன்னு தெரிஞ்சுது. ஆனா கடன் தொல்லை தாங்காம தற்கொலை பண்ணிக்கிட்டதா சொல்லி ஜொல்லி எல்லாரையும் நம்ப வச்சுட்டாங்க. ஆனா பல வருஷம் கழிச்சு இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் தான் வழக்க திரும்ப திறக்கிறதுக்கு முக்கியமான காரணமா இருந்துச்சு. மேத்யூ மஞ்சாடில இவரு ராயோட மாமா. ராயோட சாவுல ஏதோ மர்மம் இருக்கு, கண்டிப்பா போஸ்ட்மார்ட்டம் செய்யணும்னு முதல்ல சத்தம் போட்டதே இவருதான். உண்மைக்கு ரொம்ப கிட்ட போனதால அவரோட சத்தமும் நிரந்தரமா அடக்கப்பட்டுச்சு. அடுத்து 2016ல சிலி ஷாஜு. இவங்க யாருன்னா ஜொல்லி 2ஆவதா கல்யாணம் பண்ணிக்கிட்ட ஷாஜுவோட முதல் மனைவி. இங்க மோட்டிவ் ரொம்ப கிளியர். தன் புது வாழ்க்கைக்காக வழியில இருந்த தடைய நீக்கியிருக்காங்க. இந்த கொலைகள்லயே மனச நடுங்க வைக்கிற ரொம்ப கொடூரமான கொலை இதுதான். 2 வயசான ஒரு பச்சை குழந்தை அல்பைன் ஷாஜு. அந்த குழந்தைய கூட விட்டு வைக்கல. இது குற்றவாளியோட மனநிலை எவ்வளவு கொடூரமானதுன்னு நமக்கு அப்பட்டமா காட்டுது. சரி, என்ன நடந்தது, எப்படி நடந்தது, யார் யார் இறந்தாங்கன்னு பார்த்துட்டோம். இப்போ அந்த முக்கியமான கேள்விக்கு வருவோம். யார் இந்த ஜாலி ஜோசப்? எதுக்காக இதெல்லாம் செஞ்சாங்க? போலீஸ் தியரி படி ஒவ்வொரு கொலைக்கு பின்னாலையும் ஒரு தெளிவான காரணம் இருக்கு. மாமியார கொன்னது குடும்பத்தோட கண்ட்ரோலை எடுக்க, மாமனார கொன்னது சொத்துக்காக, கணவரை கொன்னது சுதந்திரமான வாழ்க்கைக்காக, மாமாவை கொன்னது உண்மையை மறைக்க, கடைசியா ஷாஜுவோட மனைவி குழந்தையை கொன்னது ஒரு புது கல்யாண வாழ்க்கைக்காக. ஆக பணம், அதிகாரம், உறவு, இதுதான் முக்கிய நோக்கங்களா இருந்திருக்கு. இந்த கேஸ்லயே நம்மள உறைய வைக்கிற விஷயம் என்னன்னா, இவ்ளோ கொடூரமான குற்றத்தை செஞ்சது வெளியிலிருந்து வந்த யாரோ ஒருத்தர் இல்ல, குடும்பத்துல எல்லாரும் நம்பின பாசமா பழகின ஒருத்தர். நம்ம எல்லாருக்கும் மனசுல இந்த கேள்வி இருக்கும். 14 வருஷம் எப்படி ஒருத்தரால இதையெல்லாம் மறைக்க முடிஞ்சது? எப்படி யாருக்குமே சந்தேகம் வரல? இதுக்கு பல காரணங்கள் இருக்கு. முதல்ல, ஒவ்வொரு சாவும் தனித்தனி சம்பவமா பார்க்கப்பட்டது. அதனால யாருமே எல்லாத்தையும் இணைச்சு பார்க்கல. 2வது, ரொம்ப முக்கியமா,
ஒவ்வொரு மரணத்தின் போதும் ஜொல்லி கூடவே இருந்து அழுது ஆறுதல் சொல்லி ரொம்ப நல்லவ மாதிரி நடிச்சிருக்காங்க. குடும்பத்தோட நம்பிக்கையே ஒரு கேடயமா யூஸ் பண்ணிருக்காங்க. சுருக்கமா சொல்லணும்னா தனித்தனியா பார்த்தா ஒவ்வொரு சாவும் இயற்கையானது மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா எப்போ எல்லாத்தையும் ஒண்ணா வச்சு பார்த்தாங்களோ அப்போதான் அந்த கொடூரமான கோலம் தெரிஞ்சது. அந்த புள்ளிகளை இணைக்க 14 வருஷம் ஆகியிருக்கு. 14 வருஷமா இந்த எல்லா உண்மையும் தெரிஞ்சது ஒரே ஒரு நபருக்கு மட்டும்தான். யோசிச்சு பாருங்க, அந்த ஒரு நபர். இந்த கதையோட பயங்கரமும் நடந்த கொலைகள் மட்டும் இல்ல, கொலையாளி அவங்க வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப நம்புன ஒருத்தரா இருந்ததுதான். இது நம்ம மனசுல ஒரு பெரிய கேள்வியை எழுப்புது. நமக்கு ஒருத்தரை உண்மையிலேயே எவ்வளவு தூரம் தெரியும்?